சிறுத்தை சிவா டைரக்ஷனில் சூர்யா, டிஷா பட்னி, யோகி பாபு, பேபி டியோல் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் கங்குவா. கங்குவா படத்தோட சிசில் டீசரை எஸ்டர்டே லான்ச் பண்ணியிருந்தாங்க. யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் மற்றும் சிஜி ஒர்க் பண்ணியிருக்காங்க. டீசர்லேயே வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக 3D எல்லாம் சூப்பராக இருக்கும் போல். நம்ம சிறுத்தை சிவா ட்ரீம் ப்ராஜெக்ட் தான் இந்த கங்குவா. கண்டிப்பாக இந்த படம் தரமான படமாக வரப்போகுதுன்னு எக்ஸாம்பிள் தான் இந்த டீசரு. டீசர் உண்மையிலே சூப்பராக இருக்குது. நம்ம சூர்யாவோட லுக்கு வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி கலராக இருக்கட்டும், விஷுவலாக இருக்கட்டும், எல்லாமே டாப் நாச். ஆனால் இந்த டீசரில் என்ன குறைனா நம்ம டிஎஸ்பியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் குறை. ஆனால் மற்றபடி டீசர் வேறு லெவலில் இருக்குது. கங்குவா படத்தோட டீசர் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து மஞ்சுமெல் பாய்ஸ் சிதம்பரம் டைரக்ஷனில் மலையாளம் சினிமாவில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன படம். இந்த மஞ்சுமெல் பாய்ஸ் ரிலீஸ் ஆன 25 டேஸில் 200 crore கிராஸ் பண்ணியிருக்குன்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த படம் கர்நாடகாவில் மட்டுமே 10 crore மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே 52 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கேரளாவில் 56 crore, ஓவர்சீஸில் 68 crore. இந்த படம் மலையாளம் சினிமாவில் ஃபஸ்ட்டு மூவியை 200 crore கிராஸ் பண்ணியிருக்கு. இது ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் மூவி. அடுத்து இன்னைக்கு 2 புது படங்களை ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. மறக்குமா நெஞ்சம் இந்த படத்தை இன்னைக்கு அமேசான் பிரைம் மற்றும் ஓவர்சீஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மான டென்ட் கோட்டாவில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. மலையாள மூவியான ஆப்ரஹாம் ஓஸ்லர் இந்த படத்தை இன்னைக்கு ஹாட் ஸ்டாரில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜிலும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லால் சலாம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ராந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம். இந்த படத்தை நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. லால் சலாம் படத்தை எப்போ தான் ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணுவாங்கன்னு ஏகப்பட்ட பேர் கேட்குறீங்க. என்ன ஒன்று ப்ராப்ளம்னா இந்த லால் சலாம் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் விற்கலை, சேட்டலைட் ரைட்ஸ் மட்டும்தான் விற்றுருக்காங்க. அதுவும் வர ஏப்ரல் 14 நம்ம சன் டிவிக்கு பர்த்டே. அதனால் லால் சலாம் படத்தை சன் டிவியில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க ஏப்ரல் 14. அதனால் ஏப்ரல் 14 லால் சலாம் படத்தை ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த லால் சலாம் படத்தை சன் NXT மற்றும் நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண அதிகமான சான்சஸ் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் ஆகும்போது தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜிலும் ப்ரீமியர் பண்ணுவாங்க.